யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜம்பத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இரத்த தானத்தை குறித்து ஒரு சிறப்பு கட்டுரையை காண்போம். ஏன் இரத்த தானம் முக்கியம்? இரத்த தானம் ஒருவரின் உயிரை காப்பதோடு மட்டும் இல்லாமல் தானம் செய்பவரின் உடல்நலத்தை மேம்படுத்துகிறது. இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் வருடத்திற்கு சுமார் 14.6 மில்லியன் இரத்த யூனிட்கள் தேவைப்படும். ஆனால் அதில் சுமார் 1 மில்லியன் யூனிட்கள் இரத்தம் குறைவாக கிடைப்பதினால் பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் சுமார் 12,000 பேர் இரத்தம் இல்லாததினால் மரணம் அடைகின்றனர். இது இரத்த தானத்தின் அவசியம் குறித்த குறைந்த விழிப்புணர்வை காட்டுகிறது. இரத்தம் கொடுப்பது என்பது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. இது ஒருவரின் உயிரை காப்பதோடு அவரை மீண்டும் ஆரோக்கியமாக ஆக்குகிறது. இரத்த தானத்தின் நன்மைகள் என்னென்ன? இரத்த தானம் ஒரு உயிரை காப்பாற்றும் பணியாக இருப்பதுடன் தானம் செய்பவருக்கும் பல நன்மைகள் தருகிறது. இரத்த தானம் ஒருவர் செய்வதன் மூலம் அவருக்கு இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. இரத்த சிவப்பு அணுக்கள் அதிக அளவில் உற்பத்தி ஆகின்றன. ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒவ்வொரு 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்தாலும் உடல் நல பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. யார் யாருக்கு இரத்தம் தேவைப்படும் என்பதை அறிவீர்களா? பல சந்தர்ப்பங்களில் பலருக்கும் இரத்தம் தேவைப்படும். விபத்துக்களுக்கு உட்பட்டவர்கள், அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், புற்று நோயாளிகள், இரத்த சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இரத்தம் கட்டாயம் தேவைப்படும். சரி, இந்த இரத்த தானம் செய்வதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நன்றாக உணவருந்த வேண்டும். சரியான நேரத்தில் இரத்த தானத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பிற காரணங்களுக்காக மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் அதை இரத்த தானத்திற்கு முன்னரே தெரியப்படுத்த வேண்டும். இரத்த தானத்திற்கு முன்னான இரவில் நன்றாக தூங்க வேண்டும். இரத்த தானம் செய்ய பதிவு செய்யும் நேரத்தில் சுய சுகாதார விவரங்களை சரியாக பகிரவும். இரத்த தானம் செய்வதற்கு முன் அதிகமான உடல் உழைப்பை தவிர்க்கவும். இரத்த தானம் செய்த பிறகு உடனடியாக எழுந்து நடக்க வேண்டாம். குறைந்தது 3 முதல் 5 நிமிடங்கள் ஓய்வெடுக்கவும். உங்களை நீங்கள் நன்றாக ஹைட்ரேட்டாக வைத்துக்கொள்ள அதிகளவு தண்ணீர் மற்றும் திரவ உணவுப் பொருட்களை அருந்தவும். இரத்த தானத்திற்கு பிறகு சில மணி நேரங்கள் வாயு ஓட்ட பானங்கள், அதாவது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அருந்துவதை தவிர்க்கவும். இரத்த தானம் செய்த கை ஓய்வாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிக அழுத்தம் எதுவும் தர வேண்டாம். உங்களுக்கு புகைப்பிடித்தல், மது அருந்தும் பழக்கம் இருந்தால் இரத்த தானத்திற்கு பிறகு குறைந்தது 24 மணி நேரங்கள் அதனை தவிர்க்கவும். இரத்த தானம் செய்த பிறகு கடுமையான உடற்பயிற்சி அல்லது வேலைகளை மறுநாள் வரை தவிர்க்கவும். இந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் ஒரு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான இரத்த தான அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். இது போன்ற ஒரு சாதனையை எப்பொழுதும் உங்கள் நினைவில் வைத்திருக்க உங்கள் பங்கு இந்த இரத்த தானத்தில் மிகவும் அவசியம். ஒரு பை இரத்தம், ஒரு உயிரின் வாழ்நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன் தடுப்போம்.